ரியா சார், நான் ரஜினி சார் உட்கார்ந்து ஒரு நிமிஷம். ரியா சார், 4 பேருடைய பேச்சும் கேட்டிருப்பீங்க. ஆமா ஆமா. அக்னி சார் எழுப்புறது முக்கியமானது இல்லையா? நீங்க நிறுத்திட்டீங்க. சரி, எப்ப கொண்டு வருவீங்க விமான நிலையத்தை? எப்ப தொடங்குவீங்க? ஆல்டர்னேட்டிவ் இடம் என்ன இருக்குது? அதுவரை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் காத்துக்கிட்டு இருக்குமா? சாருக்கு மெட்ரோ ட்ரெயின் மேல என்ன கோவம் தெரியல, அதையும் இதையும் ஒப்பிட்டு சார் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. அதாவது இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் வந்து இதை பற்றி பேசும்போது இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன்றதை சொல்கிறாரு. அதில் பொதுக்கூட்டம் 2024 விக்கிரவாண்டியில் இதை எதிர்த்து பேசுகிறாரு 2024. அதே மாதிரி 2021 2025 பரந்தூருக்கு நேரடியாக போராடும் மக்களை பார்த்து அது அவங்க சார்பில் நிற்கிறாரு, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா விவசாய மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1100 நாட்கள் பரந்தூரில் மட்டும் போராட்டம் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றக்காக. அதாவது மக்களின் எதிர்பார்ப்புக்கு மதிப்பளித்து தான், சும்மா நம்ம செய்யலை. பல்வேறு கட்ட நிபுணர்களை ஆராய்ஞ்சு நாங்கள் சொல்லியிருக்கோன்றது அந்த தீர்மானத்தின் 110 விதியில் ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்கிறார், எடுப்பில் சொல்லலை. இதில் கிட்டத்தட்ட 12க்கும் மேலே கிராமம் இருக்குது. இதில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருது, சதுப்பு நிலங்கள் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம எந்த விஷயத்தும் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தான் செய்கிறதுல திமுக தான் இதில் அரசியல் பண்ணுது. இந்த விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்றது நாங்கள் செய்யலை, அவங்களா அதை போட்டுக்கிறாங்க. வெர்சஸ் இல்லை சார், அதில் அக்னி சார் கேட்குறது இருக்கு இல்லையா, நீங்கள் திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க, எப்போ அடுத்த விமான நிலையத்தை கொண்டு வருவீங்க? சரி, அதுவரை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளம் வளர்ச்சி அமைதி வளம் வளர்ச்சி கொண்டு வந்தாங்க. அந்த இலக்கியம் நம்மளால அடைய முடியல. பக்கத்து மாநில கர்நாடகா வளையுது, ஆந்திரா வளர்ந்துட்டு போகுது, தெலுங்கானா வளருது என்னும் பொழுது தமிழ்நாடு ஏன் வளர்ச்சி அடையக்கூடாது? தடையா இருக்குதா? இல்ல தடை தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் தடையா இருக்கும்? பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விமான நிலையம் வரதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் அதோட துறை. ஸோ இதுக்கு சில கேட்டகரிஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் நிலத்தின் தன்மை என்ன, அதில் வானிலை என்ன, மக்களோட போக்குவரத்து வசதி என்ன, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீங்கள் மாற்று இடம் கண்டிப்பாக பொருளாதார மேம்பாட்டுக்கு வேணும். அப்படின்றதுனால நான் என்னோட புரிதல் என்ன, இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தோடு சேர்ந்து ஆல்ரெடி சென்னை விமான நிலையத்தில் டெர்மினல் 5 வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அது போன இது பழைய 4 டெர்மினல் இருக்கு இல்லையா சார்? டெர்மினல் 5 வந்து மீனம்பாக்கத்திலே எந்த பகுதியில் வரும்னு கேட்குறேன். அதாவது வடமேற்கு பகுதி இல்ல வடமேற்கு பகுதி நீங்க சொல்றீங்க எந்த பகுதின்னு கேட்குறீங்க, அது சொல்றேன். சென்னை விமான நிலையத்தில் இருக்க வடமேற்கு பகுதியை விரிவாக்கம் பண்றதுக்கான பிளான் இருக்கு சார். சோ அதுக்கான மாற்று வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒட்டி பின்னாடி சொல்றீங்க. ஆமா, வடமேற்கு பகுதி அங்கேயும் மக்களை வெளியில அது வந்து உடனே சார் வியாப பிளான் அவ்வளவுதான். நம்ம வந்து அதுல சார் ரிசர்ச் சார் இல்ல சார் அதாவதுங்க சார், விமான நிலையம் ஒரு இடத்துக்கு வந்தா கண்டிப்பா அங்கேயா கண்டிப்பா வந்து அக்விசிஷன் கண்டிப்பா வரும். அதுல வெறும் யாரும் மக்களே இல்லாததை பண்ணவே முடியாது. இதுல கம்மியான மக்கள், அதாவது 100 பேர் பாதிக்கப்படுறதுக்கும் 20 பேர் 30 பேர் பாதிக்கும், there is a huge difference. சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடம் ஓகேவான்னு செஞ்சுட்டு தான் இதுக்கான விஷயங்களை இந்த அரசு செய்யுமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி வடமேற்கு பகுதி அப்படின்னாலும் கூட நிறைய மக்கள் தொகை அடர்த்தியா தானே இருக்காங்க. நிறையன்றது அதை விட இது சிக்கல். அங்க 12 கிராமம் தான், இங்க மக்கள் தொகை சார். அதாவது நம்ம ஒரு டேட்டா சார், இப்போ நம்ம இதுல வரதுனே வச்சுக்குவேன், வடமேற்கு பகுதியில டென்சிட்டி அதிகமா இருக்கு. இல்ல சார் நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம் சார். டேட்டாஸ் இல்ல, நான் சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன். உள்ளேயே அந்த இடங்கள்ல இருக்கு சார், அதையே பயன்படுத்த தேவைப்பட்டாதான் வந்து எக்ஸ்டெண்ட் தேவைப்பட்டாதான் சார். அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் எடுத்து தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுமே தவிர நம்ம எடுத்தோன்னே அதை பண்ண போறதில்ல. பட் மாற்று இடம் கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சிக்காக தாவேக அரசு கண்டிப்பா செய்யணுன்றது என்ன நிலைப்பாடு சார். ஏன்னா மாற்று இடம் வேணும்னு கேட்கறாங்க, கண்டிப்பா மாற்று இடத்துல இதுதான் அடுத்தடுத்து கண்டிப்பா. அதாவது நீங்க கேக்குறது இல்ல சார், திடீர்னு ஒரு தேவை வருது, மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, அதனால ஒரு திட்டத்தை நிறுத்துறாங்க அப்படின்னு கிடையாது. எதிர்க்கட்சியாக பலரும் போராடிட்டு இருக்கும் பொழுது தாவேக்காவுடைய தலைவராக விஜய் பரந்தூர் போய் அந்த மக்களை சந்திச்சு ஆதரவு தெரிவிச்ச திட்டம் தானே. அப்போ உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கும் இல்லையா, ஒரு பிளான் இருக்கும் இல்லையா. குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தில் எவ்வளவு தீர்மானங்கள் கொண்டு வந்து விவாதிக்கப்படுது. அப்ப எதிர்க்கட்சிகள் விவாதத்துக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதனுடைய சாதக பாத அம்சங்களை ஓப்பனா பேசுறது என்ன? விமான நிலையம் வராதது பிரச்சனையா இல்ல பரந்தூர்ல விமான நிலையம் வராதது பிரச்சனையா? இப்படித்தான் அது கொண்டு போகணும். விமான நிலையம் கண்டிப்பா வரும், மாற்று ஏற்பாடு கண்டிப்பா சார். இல்ல அதிமுக அரசாங்கம் இல்ல சார், அதிமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் 2 பேரும் தான் பிளான் பண்ணி அங்க ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்களுக்கு திட்டமிடல் இருக்கும் இல்லையா. முந்தைய அரசாங்கத்தோட திட்டத்தில் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ இந்த அரசாங்கம் என்ன தவறு இருக்குன்னு சொல்லல. அதுதான் சார், என்ன சார் தவறு, என்ன தவறுங்க? தமிழ்மணி சார் என்ன சொல்றாரு, அங்க விலை நிலைமை கிடையாது. சரி, எல்லாம் 10%
10% இருக்குன்னும் பொழுது என்ன சிக்கல் வந்திருக்குது? 10% கம்மி தானே சார், விளைநிலன்றது கம்மி தானே. விளைநிலன்றது அதாவது சார் முந்தைய அரசு இல்ல சிம்பிள் இல்ல சார் நான் சொல்றேன் வெட்லாண்ட் வந்து 90 சார் வெட்லாண்ட் இல்ல 90% சார் நான் சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் சார். அதாவதுங்க இல்ல சார் முரண்லாம் கிடையாது, இருங்க இல்ல இல்ல முரணே கிடையாது, நீங்க தான் முரணா கொன்றீங்க, அதெல்லாம் முரணா கிடையாது சார். சிம்பிளா சொல்றேன், பயாஸ்கோப் காமிக்கல, இடத்துல காமிக்கல நேரம் சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே இது பல்வேறு மக்களோட கலந்தாராய்ச்சி தான் பண்ணியிருக்காங்கன்ற சொல்லியிருக்காரு. இது மேலும் அரசியல் பார்க்க வேணாம் நான். இதுல என்ன சார் அரசியல் செய்யுது? ஆமா, இது கண்டிப்பா அரசியல் தான் சார். இதுல என்ன சார் அரசியல் நடக்குது? வேற என்ன, நீங்க திமுக அரசு போட்ட இந்த திட்டத்தை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, நீ தாவேக அரசு பண்ணா இது அரசியல் தான் சார் பண்றாங்க. மக்கள் தாவேக தான் அரசியல் பண்ணுது இல்ல, தாவேக அரசியல் பண்ற, திமுக தான் அரசியல் பண்றேன்னு நான் சொல்றேன். மாற்று இடம் வைக்க போறோம்னு சொல்றோம், மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் சொல்லலாம் இல்ல சார். இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி 10% தான் சார் விளைநிலம் இருக்குது. ஏன் அது 10% நீங்க அது தமிழ்மணி சார் சொல்றது எல்லாம் சரியா? எங்க நான் வந்து புரியுது சொல்றேன் சார். ஆமா எங்க தங்க போறீங்கன்ற வர கொடுத்துட்டாங்க. சரி இல்ல சார், இல்ல சார், நீங்க வந்து இல்ல நீங்க கிளாஸ் உண்டாதீங்க, டாக் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் சார், 26.54% வந்து நீர்நிலை சார். அதை தாண்டி வந்து 90%, அதுக்கு பிறகு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 60%க்கு மேலே 55%க்கு மேலே வெட்லேண்ட் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது. அது 90% வந்து வெட்லேண்ட்னு சொல்கிறாங்க, ஈரநிலம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது விவசாயம் 90% ஈரநிலம். ஆமாம் சார், ஆமாம். நான் வந்து புள்ளிவரத்தோட தான் பேசுகிறேன், சும்மா பேசலை. இந்த புள்ளிவரங்கள் இருக்குது, புள்ளிவரத்தோடு தான் பேசுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய வெட்லேண்ட் வந்து பாதிப்பது என்பது எப்படி சரி? அதுவும் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே செங்கல்பட்டு தான். இன்னும் இருங்க அக்னி ஒரே நிமிஷம் குழுவே மக்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதை வந்து கவர்மெண்டோட புள்ளிவரத்தை தான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்க, சார் சொன்னாங்க இன்னைக்கு தான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தனித்தனி மாவட்டம், ஒரே மாவட்டம் காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், நீர்நிலை நிறைந்த மாவட்டம். இந்த நீர்நிலை இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், 3 இடம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா உடனே அது என்ன அதில் நிற்கிறீங்க நீங்கள். 3 இடம் இல்ல அது அந்த இடத்துல வச்சு ஏதாவது சொல்லி அரசியல் பண்றீங்க நீங்க கேக்குறீங்க, வேற கிடையாது. இல்ல அது அரசுக்கு தெரியும் தான், அரசுக்கு தெரியும் தான், அது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க அரசியல் பண்றது. அதை வந்து சொல்லுவாங்க சார். 3 இடத்துல எது வந்து கண்டிஷனான இடம், எது வந்து பிரச்சனை இல்லை, மக்களுக்கு வந்து குறைவா பாதிக்கிறாங்க அப்படிங்கிற இருங்க இல்ல அதையும் நம்ம பார்ப்போம் தானே. அப்படி இருந்தா நம்மளே எதிர்ப்போம், அது பிரச்சனை கிடையாது. மக்கள் மக்கள் குறைவாக பாதிக்கப்படுகிற அல்லது விளைநிலங்கள் குறைவாக பாதிக்கப்படுகிற 3 இடங்கள் நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும்போது, அதாவது தேர்தல் வாக்குறுதியா நம்ம பரந்தூரில் என்ன நிலைப்பாடு இருந்தோமோ அதுதான் வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் ஆனதுக்கப்புறம் அதே நிலைப்பாடில் இருக்கும். விவசாயிகள் படக்கூடாது, பரந்தூர் மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த அப்ப தலைவர் தான் அதே நிலைப்பாடு தான் இருக்கும். அதாவது இதில் இருக்க 64 வந்து வளர்ச்சி பாதிக்கப்படும் இருக்கு. நாளைக்கு வளர்ச்சியை தாண்டி வேறொரு மாற்று இடம் அமையும் போது இந்த வளர்ச்சி பாதிக்கப்படாதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது எல்லாருமே நம்பலாம். நன்றி சார்.